ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Evangelin's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கு சூப்பரான சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் குருமா செய்கிறதுக்கு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டும் தட்டி தான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. இதையும் போட்டு சேர்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம இது குருமாவுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, மூணு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த அரைக்கிற தேங்காய் கூடவே கொஞ்சமாக உடச்சக்கட்டில் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் உடச்சக்கடலை போட்டுக்கிறேன். இது வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி எடுத்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கழுவி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கன் கூடவே அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி இட்லி கூட தான் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. வந்து ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் நல்லா தூவிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.